நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இப்ப இருக்கிறவங்களுக்கு புரிதல் கிடையாதுப்பா. எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே விஜய் விஜய் விஜய், அவங்களுக்கு புரிதலே கிடையாது. நாம கொஞ்சமாவது வரலாறு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு புத்தகத்துல எப்படி தெரியுமா போட்டிருக்கிறாங்க, திராவிட ஒரு மொழி குடும்பமா, அதுல இருந்து தமிழ் பிறந்துச்சான். திருப்பி தமிழ் ஒரு மொழி குடும்பமா, அதுல இருந்து திராவிடம் பிறந்துச்சா? இதெல்லாம் எந்த லாஜிக் இருக்குது? இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா நாங்க எப்படி ஆன்சர் எழுதலாம்? திராவிடம்ங்கிறது ஒரு மொழியே கிடையாது. தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, ஒடிஷா, மராத்தி, குஜராத்தி எல்லாம், ஆங்கிலம் கூட தமிழ்ல இருந்து தான் வந்துச்சு. இத இப்படியாப்பட்ட மொழியை விட்டுட்டு கல் தோன்ற மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய உலகின் முதல் மாநிலம் பேசிய மொழியா நம்ம தாய்மொழி தமிழ் மொழின்னு இன்ன வரைக்கும் ஓலைச்சுவடு கல்ச்சுவட்டுக்கு எல்லாத்துலயும் பாத்துருங்க அதான் இருக்குது. அதை விட்டுவிட்டு நீங்க கொண்டு வரலாம். இன்னைக்கு ஹிந்தி கொண்டு வரலாம், ஆங்கிலத்தை கொண்டு வரலாம், திராவிடத்தை கொண்டு வரலாம். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கலாமா? இங்க பாரு, கல் தோன்றல மண் தோன்றிருச்சு, அப்பயே தமிழ் பிறந்துருச்சு. இப்ப தமிழ் தானே நம்ம தாய்மொழி, அதை தானே நம்ம கொண்டு வரணும்.